வேதம் உறவோடு நம்மை வாழ அழைக்கிறது. கடவுள் சொன்னா நீங்களும் நானும் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் பாவத்தில் வாழ்ந்தபோது துன்மார்க்கத்திலும் பாவத்திலும் நாம் வாழ்ந்தோம். ஆனால் நம்மை ரட்சிப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்டு எடுக்கிறார். மீட்டு எடுத்த பிறகு நாம் அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம். அந்த அவருடைய பிள்ளையாக மாறும் அந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நல்ல நிலமாக மாறுகிற கட்டம். ஒரு நல்ல நிலம் அங்கே உருவானால் அதிலே விழுகிற விதை பலன் தராமல் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த நல்ல நிலத்தினுடைய தன்மை என்ன தெரியுமா? தங்கிட்ட விழுகிற வசனத்தை, விதைய உண்மையும் நன்மையுமான இருதயத்தில் அது காத்து கொள்ளும் தன்மை உடையது. எந்த இருதயம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட இருதயம் வசனத்துக்கு ரெடியா இருக்கும். இன்னைக்கு எந்த வசனத்துல என்கிட்ட ஆண்டவர் பேசுறாரு அதை நான் வாங்கிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கும்.